ஓம் சாய்ராம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஆல் டைம் ஃபேவரட் பிரியாணி தான். அஃப்கோர்ஸ் இது வந்து குஸ்கா பிரியாணி தான் நான் பண்ண போகிறேன். நாங்கள் மீட் சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் எகிட்டேரியன்ஸ் ஸோ இந்த பிரியாணி வந்து ஈக்குவலன்ட் டு எனி நான்வெஜ் பிரியாணி, அதே மாதிரி டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இருக்கும். ஸோ அதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அதே சமயம் வந்து நார்மல் பிரியாணிக்கு போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏதாவது ஒரு ரைத்தா, எக், பிரிஞ்சால் கிரேவி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து மீட் ஃப்ரீ குஸ்கா இல்லை பீஸ் இல்லா பிரியாணின்னு சொல்லலாம். ஸோ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து 600 கிராம்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் பிரியாணி தான் பண்ண போகிறோம். இது வந்து அரௌண்ட் 3 கப்ஸு. இது வந்து வாஷ் பண்ணிவிட்டு 2 தடவை சோக் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. 200 கிராம்ஸ் ஆனியன் எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகா. ஸோ இங்கே வந்து 100 ml குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். இது வந்து ஆயில் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அந்த பிரியாணியோட டெக்ஸ்சர் சரியாக இருக்கும். இது வந்து இந்த ஹோல் மசாலா தான் எடுத்திருக்கேன். ஸோ 3 லவங்கம், 2 இலை, 2 பெரிய பீஸ் பட்டை, 1 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து மீட் இல்லாத பிரியாணினால் உங்களுக்கு அவ்வளோவா இந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்துக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டாலே போதும். இதை வந்து இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆனியனும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்க போகிறோம். பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்குறது வந்து இந்த ஆனியன் எப்படி நம்ம வதக்குறோமோ அதுதான். ஸோ நம்ம எப்படி இதுக்கு தான் மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கும். ஸோ ஆனியனை வந்து பொறுமையாக வதக்கணும், ப்ரௌன் ஆகிற வரை வதக்கணும், கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும். ஸோ இந்த 100 ml ஆயிலில் இந்த ஆனியன் சாட்டே ஆகிறதுக்கு தான் ஒரு 10 minutes ஆகும். அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக இந்த டைம் வந்து ஒரு 20 to 25 minutes ஆகும். அதுக்குள்ளே ரைஸும் ப்ராப்பராக சோக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி வதங்கியிருக்குன்னு. இது பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் ஃபுல்லாக ஆகலை, பட் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜு. ஸோ கொஞ்சம் கூட டைம் கொடுப்போம் நம்ம இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு. இந்த மாதிரி கலரி விட்டுருங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் அந்த வெங்காயத்துக்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியும், பட் ஹோல் ரைஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டால் தான் அது ஃப்ரை ஆகும் ப்ராப்பராக வெங்காயம். ஸோ அது நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும் இந்த வெங்காயம். இந்த ஸ்டேஜில் வந்து இந்த கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜ் வந்த பிறக்கும் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். ரெண்டும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் அரைச்சது தான். அதுலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். என் கணக்குப்படி 200 கிராம்ஸ்க்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வரும். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் 600 கிராம்ஸ்க்கு. அதே மாதிரி இந்த கப்பில் நான் 3 கப்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 6 கப்ஸ் வாட்டர் வந்து பக்கத்தில் கொதிக்கட்டும். ஏன்னா வந்து நம்மளுக்கு குக்கிங் ப்ராசஸ் ஈஸியாகும், அதுக்காக தான் அதை சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் இது நல்லா அந்த எண்ணெயிலே இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் வந்து பச்சை வாசனை போகணும். இந்த ஸ்டேஜில் ஒரு பிடி புதினா, இது பார்த்திங்கன்னா 1/4 கட்டுக்கிட்ட வரும் இது. ஸோ அது ப்ளஸ் கொத்தமல்லி ஒரு பிடி போட்டிருக்கேன். இது இந்த எண்ணெயிலே வதங்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அரோமாட்டிக்காக இருக்கும். கொஞ்சம் அதே மாதிரி அதை சுருங்கி நல்லா வெந்துடும் இந்த ஆயிலே. ஸோ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இது கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார மிளகா பொடி தான் போடுறேன். இது காஷ்மீரி சில்லி இல்லை, பட் உங்களுக்கு காரம் ப்ரிஃபர் பண்ணனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், 3/4 டீஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். பட் நான் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அதுவும் இந்த எண்ணெயிலே வதங்கணும். 1 நிமிஷம் சாட்டே பண்ண பிறக்கும்
தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நான் 200 கிராம்ஸ் எடுத்திருந்தேன். அதாவது 3 மீடியம் சைஸ் தக்காளி இது. ஸோ இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இந்த தக்காளியெல்லாம் நல்லா ஃபைன் மஷியாக ஆகிற வரை வதக்கணும். ஸோ நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் இது 100 கிராம் தயிர், கட்டி தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் கைவிடாமல் கிளறிக்கோங்க. ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு இப்போ ஆட் பண்ணுறோம். இது வந்து பிங்க் சால்ட்டு. பட் உங்களுக்கு டேபிள் சால்ட்டாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதாவது 3/4 ஸ்பூன் போட்டாலே போதுமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம டேஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவோம் உப்பு. ஸோ இந்த ஸ்டேஜில் அதை நம்ம வந்து கொதிக்கிற இந்த தண்ணி இருக்கு இல்லையா, அளந்து வச்ச தண்ணி தான், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். இது அப்போ தான் சீக்கிரம் கொதி வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த தண்ணி வந்து கரிக்கிற மாதிரி இருக்கணும் உப்பு. ஸோ தூக்கலாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பத்தாமல் இருந்தது. நான் இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வடித்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி 20 மினிட்ஸ் ஊறின பிறக்கும் இந்த அரிசியை வந்து இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டு கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதி வந்தோடனே ஒரே ஒரு தடவை ரொம்ப கலரக்கூடாது. ஸோ ஒரே ஒரு தடவை கலரிட்டு வெயிட் எடுத்துட்டு, கேஸ்கெட் இருக்குது, வெயிட் மாத்திரம் எடுத்துகிட்டு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம் நம்ம டைம் பார்த்துக்கணும். அதை வந்து வச்சுட்டிங்கன்னா இது ரியல் தம் மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இந்த இதில் உங்களுக்கு 15 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம குஸ்கா வந்து ரெடி. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ட்லேருந்து லாங் கிரெயின்ஸாக இருக்குது, சாஃப்டாக வெந்திருக்கு. அதே சமயம் கலர் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ நேச்சுரலாக அந்த மிளகாத்தூளில் இருக்க கலர் தான். நம்ம பிரியாணி குஸ்கா பிரியாணின்னு சொல்ல முடியாது, குஸ்கா வந்து ரெடி. ஏன்னா வந்து இதில் எதுவும் மீட் எதுவும் இல்லை. ஸோ சூடாக இந்த மாதிரி செஞ்சு ஒரு சண்டே ஸ்பெஷலாக சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இது கூட நீங்கள் வந்து பிரிஞ்சால் கிரேவியும் ஆனியன் ரைத்தாவும் வச்சுக்கலாம். பிரிஞ்சால் கிரேவி வந்து நான் அடுத்த எபிசோடில் போட போகிறேன் தனியாக. ஸோ பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.